Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 56வது கிளாஸோட பார்ட் 2 தான். ஏற்கனவே ஃபுல் சர்க்குலர் அம்பர்லா ஃப்ராக் எப்படி கட் பண்ணணும்னு பார்ட் 1ல பார்த்துட்டோம். இப்போ அந்த கட் பண்ண பீஸில் யோக் பார்ட் ஃப்ரண்ட் பீஸில் எப்படி ஒரு பீட்டர் பேன் நெக் டிசைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெக் டிசைன் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம வீடியோவில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு செகண்ட்லேயும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் லாஸ்ட்டு கிளாஸில் ஆர்ம் ஹோலுக்காக நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் 1 இன்ச் மைனஸ் பண்ணோம். 5 இன்ச் நம்மளுக்கு இருந்து 1 மைனஸ் பண்ணோம். எல்லா அளவுகளுக்கும் இப்போது குட்டி பிள்ளைங்களுக்கு 1 தான் மைனஸ் பண்ணிங்க. பெரியவங்களுக்கு எதாவது மாற்றம் உண்டான்னு கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே 1 மைனஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் நான் மார்க் பண்ணும்போது 4.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது 7.25ன்னு சொல்லியிருந்தேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 4.25 இன்ச் தான். கட்டிங் வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே அந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஃபிட்டிங்காக நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அதில் சொல்லியிருப்பேன். எப்படி கட் பண்ணால் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணும்போது ஃபிட்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரண்ட் பீஸ். இந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியே இருக்கட்டும். கரெக்டாக சென்டரை மார்க் பண்ணி இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்டர் பேன் நெக் டிசைனை நான் லைட்டாக ட்ரா பண்ணி காட்டியே. ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம், நம்ம வசதிக்கு போல், நம்ம விருப்பத்துக்கு போல். இப்போ பார்த்துக்கோங்க, நான் இப்போ ஒரு நெக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு டிசைனாக இருக்குது. இப்படி இது பேரும் பீட்டர் பேன் தான். இந்த மாதிரி கொஞ்சம் வைடாக பண்ணாலும் பீட்டர் பேன் நெக் தான். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த அளவு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு நெக் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துருக்கிறேன். அதில் நம்மளோட நெக்கில் இருந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணுறேன். பென் எடுத்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த 1/4 இன்ச் எதுக்காகனா சீம் அலவன்ஸ் தான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த 1/4 இன்ச் தேவைப்படும், அதுக்காக தான். எதுக்காக நம்ம பேப்பரில் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கிறோன்னா, கிளாத்தில் ஃபஸ்ட்டே நம்ம டைரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஏதாவது மிஸ்டேக்னால் திரும்ப கிளாத் இருக்காது. கிளாத்தெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பேப்பரில் கரெக்ட் மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு வந்துட்டுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்ச நெக்கில் இருந்து எல்லா சைடும் 2 இன்ச் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் 3 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் 2.5 மார்க் பண்ணலாம். ஒவ்வொரு நெக்கும் ஒவ்வொரு டிசைனாக கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அது உங்களோட விருப்பம்தான். அதே மாதிரி இந்த மாதிரி வளைவாக போட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் உங்கள் விருப்பம் தான். அந்த மாதிரி கூட நீங்கள் வளைவாக போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இந்த மாதிரி தான் நான் வளைவு போட்டு எடுக்கிறேன். நம்ம விருப்பம் போல் இந்த வளைவை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சைடுமே நீங்கள் 1 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த மாதிரி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் கம்மி பண்ணாமல் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி 2 இன்ச்சில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறேன். டம்மியாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். எப்போவும் கிளாத்தில் யூஸ் பண்ணுற அந்த சிசர் எடுத்து கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி கொஞ்சம் மேலே மட்டும் நேரோவாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பேப்பரில் சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே அளவில் நம்ம கிளாத்தில் கட் பண்ணி எடுக்கணும். கிளாத்தில் 4 பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். கிளாத்தில் கட் பண்ணும்போது எல்லா சைடும் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட எக்ஸஸாக கிளாத் இருந்துச்சுன்னா அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தில் இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். அல்லது இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர், இப்போது நான் வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு சாண்டல் கலர், ஒயிட் கலர் அல்லது அதில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் அல்லது இந்த ப்ரௌன் கலர்லேயே ப்ளெயினாக இருக்கிற கிளாத்து கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேப்பரை கிளாத்துக்கு மேலே 4ஆக மடிச்சிருக்கிற கிளாத்துக்கு மேலே வச்சு
இந்த மாதிரி சுற்றியுமே எல்லா சைடுமே ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் கிடைக்கணும். அதுக்காக தான் 4ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்துக்கு மேலே போட்டு நம்ம கட் பண்ணுறோம். எதுக்காக எல்லா சைடும் ஒரு 1/2 இன்ச், 1/4லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விடுறோன்னா, இந்த மாதிரி நீங்கள் விட்டு கட் பண்ணால் தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். இதெல்லாம் டெய்லரிங்கில் உள்ள ட்ரிக்கு. யாருமே இப்படிப்பட்ட ட்ரிக்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த ட்ரிக்ஸை யாருமே அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்டிச் பண்ண அவங்களே கண்டுபிடிச்ச ட்ரிக்ஸ் தான். அதனால் அதை யாருக்குமே ஈஸியாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரிப்பட்ட எல்லா ட்ரிக்ஸுமே ஓப்பனாக எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நான் கான்ட்ராஸ்ட் கலரில் என்கிட்ட கிளாத் இருந்ததுனால அதில் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டேன் 4 பீசஸ். இப்போ பேப்பர் கேன்வாஸ் எடுத்து, பேப்பர் கேன்வாஸில் நம்மளுக்கு 2 பீஸ் தேவை. பேப்பர் கேன்வாஸில் எக்ஸஸாக சுற்றிலுமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம பேப்பரில் என்ன கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வாஸை நான் இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு பேப்பர் கேன்வாஸ் 2 பீஸ் போதும். கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்போவுமே நீங்கள் கிளாத் வாங்கும்போது எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அதை பத்திரமா நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தால இந்த மாதிரி யூஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்குக்கான 4 பீஸையும் 2 கேன்வாஸையுமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து அயர்ன் பண்ண போகிறோம். அயர்ன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அயர்ன் பண்ணுங்கள். ஏன்னா மாற்றி அயர்ன் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து பீஸோட ராங் சைடு கேன்வாஸை மேலே வச்சு கரெக்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் பீஸை அயர்ன் பண்ணும்போது கரெக்டாக நெக் டிசைன் எப்படி இருக்குமோ, நம்ம நெக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுட்டு அயர்ன் பண்ணுங்கள். மாற்றி அயர்ன் பண்ணிடாதுங்க. திரும்ப பிரிச்சுட்டு நம்ம அயர்ன் பண்ணால் அந்த கேன்வாஸ் யூஸ் ஆகாது. இப்போ நெக்கு மாதிரியே நம்ம கரெக்டாக ஷேப் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இன்னும் 2 பீஸ் நம்மகிட்ட இருக்குது கிளாத் பீஸ். அந்த 2 கிளாத் பீஸையும் இதுக்குடால ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு கேன்வாஸ் இருக்கிறத மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு இந்த ஓரத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஷோல்டர் பக்கம் ஸ்டிச் பண்ண வேண்டாம், நெக்கு பக்கம் ஸ்டிச் பண்ண வேண்டாம். ரிமைனிங் இருக்கிற 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இன்னொரு நெக்லேயும் அதே மாதிரி ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுக்கோங்க. கேன்வாஸ் இருக்க பீஸை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏற்கனவே நம்ம லைன் போட்டு அதே இடத்துல லைன் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெக் டிசைன் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு டெய்லரிங்கில் ஸ்டிச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ சூப்பராக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட ஒர்க்கை பார்க்கும்போதே எனக்கு தோணுது இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்கன்னு. அதுக்காக தான் இந்த நெக் டிசைன்லாம் நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் டெய்லர்னு ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட இப்படி ஒரு நெக்கெல்லாம் டிசைன் பண்ண கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணி கேட்டோன்னா இல்லை எனக்கு ப்ளவுஸ் மட்டும் தெரியும், சுடிதார் மட்டும் தெரியும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நல்லா பர்ஃபெக்டாக எல்லாமே ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற மாடலை அவங்களால பண்ண தெரியாமல் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி இல்லை, என்ன மாடலை கொடுத்தாலும் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நல்லா தேறிட்டீங்க. உங்களோட கான்ஃபிடென்ட்டை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது சூப்பராக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஃபீட்பேக்கை கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருக்கும், நமக்கு ஸ்டிச் பண்ண தெரியலை, நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோமான்னு. ஏன்னா உங்களுக்குமே இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது அந்த தயக்கத்தோடு தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த லெவலுக்கு வருவோங்கிறத நீங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இவ்வளோ சீக்கிரத்தில் வருவோன்னு. அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை குட்டியாக நாச்சஸ் கட் பண்ணி இந்த மாதிரி டேன் பண்ணி எடுத்துக்கலாம். டேன் பண்ணிவிட்டு நெயிலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான நெக் நம்மளுக்கு கிடச்சிட்டு இது நம்ம அம்பர்லா ஃப்ராக்கோட யோக் பார்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நெக் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம்.
நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் வரிசையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிருவீங்க. கொஞ்சம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக பண்ணிங்கன்னா கூட இந்த நெக்கு உங்களுக்கு ரொம்ப சொதப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சேஃப்டிக்காக தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டால் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச் போடுற இந்த இடத்துல ஏதாவது லேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். நான் இப்போ எதுவுமே யூஸ் பண்ணலை. இதுக்கு மேட்சிங்காக ஏதாவது லேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத்தோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. நம்மளோட யோக் பார்ட் பீஸோட ராங் சைடு எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் அட்டாச் பண்ண அந்த பீஸ் கீழே இருக்கிற மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக நம்ம நெக் ஷேப் எப்படி வைப்போமோ, எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அதில் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்கோட சென்டரில் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளோ நெருக்கமாக வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அல்லது நான் வச்சுருக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று லைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் எக்ஸஸாக அந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும். இந்த இடத்துல நெக்கோட சென்டரில் நம்ம இப்போ பின் போடுற அந்த இடத்துல கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஹெட் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். நான் போட்ட லைன் கையால் லைன் போட்ட அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இந்த கேப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டோம். எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்கு சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிட்டு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வளைவுகள் இருக்க இடத்துல கொஞ்சம் நாச்சஸ் கிட்ட போடுங்க. வளைவுகள் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தூரமாக போட்டால் போதும். ஸ்ட்ரைட் லைன் இருந்தால் அதில் நாச்சஸ் தேவையே இல்லை. இந்த மாதிரி ரைட் சைடு எடுத்து நெக்கை டேன் பண்ணி எடுத்துருங்க. சூப்பரான பீட்டர் பேன் நெக் டிசைன் நம்மளுக்கு கிடச்சிட்டு, இப்போ உங்களுக்கு பார்த்ததோடய ஒரு கான்ஃபிடென்ட் வரும், சூப்பராக ஸ்டிச் பண்ணிட்டோன்னு. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக நெயிலால் ப்ரெஸ் பண்ணி 2 பீஸையும் கரெக்டாக வச்சு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அல்லது சிங்கிள் ஃபுட் கேப்பில் இன்னொரு ஸ்டிச் கூட சேஃப்டிக்காக போட்டுக்கலாம். நான் 2 ஸ்டிச் போட போகிறேன். இந்த நெக்கு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும். சாதாரணமாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற யூஸ்வலான ஸ்டிச்சை யூஸ் பண்ணியே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஒவ்வொரு நெக் டிசைன் அல்லது எதுனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணுற எதுனாலும் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்டிச் மட்டும்தான் போடணும், இதில் இந்த ஸ்டிச் போடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லரிங்கிறதே ஒரு கலை தான். ரொம்பவே நுணுக்கங்கள் அதில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச 4-5 ஸ்டிச்சை வச்சே சூப்பராக எல்லாத்தையுமே பண்ணிடலாம். நான் கூட அப்படி தான். எனக்கு பெரிய அளவில் நிறையா ஸ்டிச் தெரியட்டாலும் தெரிஞ்ச ஸ்டிச்சை வச்சே எல்லா டிசைனையுமே பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள் சூப்பராக கிடச்சிட்டு. இதே நெக் டிசைனை நம்ம பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட் சைடு திருப்பி அடித்ததை ஃப்ரண்ட் சைடே வச்சு பைப்பிங் வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நெக் டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நெக் ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, வைக்கட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நெக் டிசைன் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குது, அதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பேக் நெக்கையும் கூடவே பேக்கில் ஜிப் அட்டாச் பண்ணுவோம். அதையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.